மல்லிகா, லக்ஷ்மியை பார்த்தல்ல, அது முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? ஆமாம்மா, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு விடிகாலம் பிறந்துருக்குமா. என் பிள்ளையும் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து இட்டு போயிடுவான். நான் வந்து என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ ஆ சரி, போய் வாம்மா. ஹலோ ஹலோ ரவி, நான் தாம்மா அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? என்னப்பா, இல்லை வந்து இட்டுக்கிறேன்னு சொன்னீங்க, 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீ மாட்டி இப்படியே எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்னு சொல்லின்னு இருக்கிற. எப்போதாம்மா வந்து என்னை இட்டுக்கிறது? உன் மனசில் என்னதான் இருக்குது அதையாச்சும் சொல்லுப்பா, வெளிப்படையாக சொல்லு. அம்மா, இங்கே பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்களாலே ஒன்றும் முடியல. அது இல்லாமல் பெரியவங்களை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு செலவு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் யோசிக்கிறேம்மா, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கம்மா. அப்படின்னா பரவாயில்லப்பா, அங்கே இல்லைனாலும் பரவாயில்ல. நீ வந்து நம்ம கிராமத்தில் இருக்குதுல்ல வீடு, அங்கே இட்டுன்னு போய் விடுப்பா. நான் சந்தோஷமாக அங்கே காலத்தை கழிச்சிக்கிறேன். ஏன்பா பேசாத இருக்கிற, சொல்லுப்பா. என் உயிர் போகட்டா இருந்தால் என் சொந்த வீட்லேயே போகட்டும்பா, என் மண்ணிலே போகட்டும்பா. என்னென்ன சொல்லுப்பா. ஆமாம், நான் போன முறை ஊருக்கு வந்தது நம்ம இருக்கிற சொத்தை விற்றுட்டு அமெரிக்காவில் வீடு வாங்கி செட்டில் ஆகுறதுக்கு தான் வந்தது. இது சொல்லாமல் மறைச்சது தப்பு தான். இது தெரிஞ்சிருந்தால் என்னை கண்டிப்பாக விற்கிறதுக்கு விட்டு இருக்க மாட்டீங்க. அங்கே ஹோமில் நல்லா தான் உங்களை பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அடிக்கடி உங்களை பற்றி விசாரிச்சுதாம்மா இருக்கிறேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லாமல் சொத்தை விற்றது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. ஏய், என்னடா இப்படி சொல்கிற? என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? வீடு விற்க போகிறேன்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படி நீ சொல்லாமல் ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. உன்னை ஒரு மலை பால் நம்பி இருந்தேனடா நான். இப்படி போய் பழி வாங்கிட்டேடா. இப்போ நான் என்ன பண்ணுவேனும்? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவன் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கலையே. என்னை ஏமாத்திட்டானு இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கலையே. ஐயோ.